ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் தமிழ் டிராவலர் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அகோபெலம். அவங்க நரசிம்மர் அவதாரம் வந்து பிரகலாத காப்பத்துக்காக தூணில் பொழந்து வந்தாருன்னு தூண்லேயும் இருப்பாங்க துரும்புலேயும் இருப்பாங்கன்னு. அதனால தான் கடவுளை அந்த தூணும் இங்கே தான் இருக்குன்றாங்க. அந்த தூணை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இது ஆந்திரா மாநிலம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எப்படி மலையை குடஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மலை மேலே ஏறி தான் பார்க்கணும். மொத்தம் 9 நரசிம்மர் நவகிரக நரசிம்மர் இருக்காரம்மா. அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம வரும்போது ஒன்று இருந்தது, ஆனால் இல்லை அந்த ஆட்டோவில் வரதுனால அவர் நிறுத்தல. இங்கே வந்துட்டோம், போகும்போது பார்த்துங்கன்னு சொன்னார். இனிமேல் தான் இங்கே ஃபுல்லாக விசாரிக்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயிலான வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணலாம். வந்து மடமாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த தங்கறதுக்கு ஃப்ரீ, ஆனால் சாப்பாடு அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க, அதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் செட்டியார் இதில் இருக்கோம். சும்மா என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது, அவங்களே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்கப்பான்ட்டு. சரி நாங்களும் போய் பார்த்தோம். சொன்னாங்க இந்த மாதிரி அன்னதானத்துக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே தங்கிக்கலாம், இங்கே போகிறதுக்குலாம் இங்கே லக்கேஜ் வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் ப்ரைவேட்டாக வேணுங்க பாத்ரூமில் கொஞ்சம், ஏன்னா அது கொஞ்சம் பாத்ரூமெல்லாம் எல்லோரும் வந்து போகிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது சேஃப்டியாக இருக்குமான்னு, சேஃப்டி தாங்க, ஓகே தான் இருந்தாலும் சரி பார்த்துடலான்ட்டு இந்த ரூம் வாங்கினாங்க. 1000 rupees, ஒரு ஆளுக்கு 200 ரூபா, 5 பேருக்கு 1000 ரூபா. 2 பெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. எங்கள் கொஞ்சம் ப்ரைவசி வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு 1000 rupees கொடுத்து தப்பு இல்லை. இதுலேயும் ஃபுட்டு வந்துருமாங்க. ஆக்சுவலி இங்கே நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் இந்த ரூம் காசு கூட அன்னதானத்துக்கு தான் போகுமா அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம். இந்த நம்பர் கூட கீழே கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்க. அகோபெலம் வந்தீங்கன்னா நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஏற முடியாத ஆளுங்களுக்காக நம்ம ஐயப்ப சாமிங்க இதிலலாம் வைப்பாங்க, டோலி அதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது. எப்படியும் 3500 கேட்பாங்களாம் ஒரு ஆளுக்கு. ஏறும்போது ஒரு குளம் இருக்குது. இதாங்க படிக்கட்டு ஸ்டார்டிங். நம்ம பாய்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் ஏற ஆரம்பிக்க போவாங்க. இங்கே வந்து நிறைய சத்திரம் தாங்க. இந்த சத்திரத்தில் போனீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீ உங்களுக்கு. அந்த சாப்பாடுக்கு டொனேஷன் கேட்பாங்க, அதை கொடுத்துட்டிங்கன்னா தங்கும் இடம் இலவசம். நீங்கள் ரூம் வேணுன்னா ரூமுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நம்ம எடுத்துருக்கோம்ல, வாங்க. ஒரு மலையை எப்படி குடஞ்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். குடஞ்சி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி சம்பவம் இருக்குது பாருங்க. சம்பவம் சரித்திரமாக மாறப்போகுது. நம்மளும் ஏற போகிறோம். இங்கே ஒரு ஃபஸ்ட்டு டெம்பிள் ஒன்று இருக்குது, வாங்க பார்த்துருவோம். நிறைய பேர் மாலை போட்டுன்னு வராங்க பாருங்க. தூண்லேருந்து இந்த கால் பாதத்துலேருந்து தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அகோபெலம் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். உள்ள அங்கே அப்படியே போவோம். ஆனால் ஃபோன் வீடியோ எதுவும் அலோடு இல்லை, பார்த்துங்க. இது என்ட்ரன்ஸ் வரையும் தான் நம்ம கவர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், தேர் இருக்குது பாருங்க. உள்ள அப்படியே மேலே எங்கே போது கேளு. இந்த பக்கம் கொண்டாடே. ஃபஸ்ட்டு கோயிலை பார்த்துட்டோம். அடுத்த கோவில் போகிறதுக்காக என் ஃப்ரெண்டு விசாரிச்சுன்னு இருக்காரு. என்ன போங்க ஸ்டைலாக போகிறாங்க பாருங்கள் எங்கள் பசங்க. அப்படின்னா ஒரு நேச்சுரல் வியூவாக எப்படி இருக்கு பாருங்களேன். அடர்ந்த காட்டு பகுதியில் நம்ம வந்து சதுரகிரி போகும்போது இதே மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். தண்ணி ஃபுல்லாக வந்து வேறு லெவலில் இருக்குங்க. தண்ணி வரது தான், ஆனால் கொஞ்சம் நிதானமாக வருது தண்ணி. ரொம்ப அந்தளவுக்கு போஸ் இல்லை பாருங்களேன். இப்போ ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அந்த பாட்டு நான் பாடலாமான்னு தெரியல. சில வென்று பூங்காற்று, அந்த பாட்டு ஞாபகம் வருது. அது வேறு ஒரு ஃபோனில் வச்சு கேட்க போகிறேன். இது பாய்ஸ் ஃபோனில் இருக்குது. குத்தியை பார்த்துங்க. இது இந்த காட்டில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. அந்த காலத்தில் எதனா யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க போல. இது
அப்படியே போவோம் வாங்க. இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. நேச்சுரல் ஃபுட் ஆர்கானிக் ஸ்டோர். இன்னும் இங்கே தான் ஸ்டோர் இருக்கா தெரியலையே. அப்படியே போவாங்க. அப்பா இந்த மாதிரி இருக்கு பாருங்க. வெரி நைஸ் பிளேஸ். நம்ம போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது, அப்படியே பார்த்துருங்க. ஃபோன் வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வரேங்க. உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜுவாலா நரசிம்மர் சுவாமி சன்னதி வருதுங்க. அப்படியே போவோம் நம்ம. இப்போ மைக்கு மாட்டிட்டேன், இது முன்னாடி மைக்கு மாட்டல. அப்படியே இறங்கி போக வேண்டியதான். நம்ம பாய்ஸ் எல்லாம் போயிட்டாங்க சீக்கிரமாக. நம்மளை ஃபாலோ பண்ணுவோம் டக்கு டக்குன்னு. இப்போ வந்து அந்த கட்டை மாதிரி வச்சுருந்தா நடக்கிறாங்க. நம்மளாம் கட்டை வாங்காமல் வந்துட்டோம். வெள்ளங்கிரி பருவதம் மேலே நிறைய மலை இருக்கும். இது வந்து அனுபவம், புது அனுபவமாக இருக்குது. நம்ம வெள்ளங்கிரி பருவத மலையில் ஏறதுனால கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது, அவ்வளோ எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். அப்படியே போவாங்க. என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதனா குறைங்கிற இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த காட்சிகள் நீங்களே பாருங்கள். ரொம்ப பிரமிக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். பாருங்கள், வழியே இல்லை. அப்படியே பிடிச்சி கிடிச்சி ஏறின்னு இருக்கேன். கொஞ்சம் தூரத்து வரைக்கும் தான் இப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே பாருங்கள், ஒரு படிக்கட்டு வருதா ஏறத்துக்கு. கிட்ட போய் காட்டுறேன். இது சிறுத்தையெல்லாம் சுற்றுதாமாங்க. கொஞ்சம் கேங்காக போகிறதும் நல்லது. இதே சிறுத்தை யாரும் எதுவும் பண்ணல, இருந்தாலும் சொன்னாங்க இந்த மாதிரி சிறுத்தையெல்லாம் இருக்குதுப்பா, கொஞ்சம் பார்த்துக்க, விலங்கு பாம்பு எல்லாம் இருக்குது. ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு போகிறோம் நம்ம, எந்த டிஸ்டர்பும் இருக்காதுங்க. என்னடா டவுலில் எடுத்து போகிறேன்னு பாருங்களா, வேர்த்த தொடங்கி தீளுங்க. அங்கே ஃபால்ஸ் மாதிரி ஒன்று கட்டும், அதில் அப்படியே குளிச்சிடலாம். ரொம்ப மூச்சு வாங்குதில்ல லைட்டாக. ரொம்ப நாளாக இது நான் ட்ராவல் பண்ணி வேறு. ஆமாங்க, போன வருஷம் கரெக்டாக சதுரகிரி போனேங்க. இப்போது இங்கே வந்திருக்கோம். இதே டேட்டு இதே நாள், நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படி வாங்க பின்னாடி பேக் கேமரா பார்க்கலாம். வாங்க, இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பொழுது மேலே ஏறத்துக்கு கஸ்டமருக்கு பொழுது. ஃபஸ்ட்டுலாம் இது மேலே ஏறி இருப்பாங்க பொழுது. இப்போ தான் அப்டேட்டில் மாற்றிருக்காங்க. உக்ர நரசிம்மர் அந்த தூண்லேருந்து பிறந்து வர இது காட்சி யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட வருங்க உங்களுக்கு கூட. நானும் 2-3 இதெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. வீடியோவில் பார்த்தா எப்படி, நேர்லேயும் பார்க்கணும்ல, அதனால வந்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வாங்க. இவ்வளோ சாய்வாக இருக்குது, படிக்கட்டு கூட இல்லையே. எப்படி இது முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்களேன். ஐயோ, இப்போ வேறு சமீபத்தில் ஒரு படம் செம்ம ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த குணா கேவில் வந்தது, மஞ்சுமா பாய்ஸா படம் பேர். இன்னும் நான் படம் பார்க்கல. அந்த படத்தில் அந்த கமல்ஹாசன் பாட்டு பிச்சு உதறிச்சு போடுது. இல்லை யார் பார்த்தாலும் போட்டுன்னு இருக்காங்க ரீல்ஸாக. உள்ளே போனாலே போதுங்க, இந்த கப்புள்ஸில் இருக்கிறவங்க அந்த பாட்டு போட்டுடுறாங்க. குணா கேவ்ஸுக்கு எத்தனை பேர் படையெடுத்து போகிறாங்களே. இந்த பக்கம் ஒரு நரசிம்மர் இருக்காரு, இந்த பக்கம் ஒரு நரசிம்மர் இருக்காரு. ஸ்ரீ ஜுவாலா நரசிம்மர் சாமி சன்னதி. நம்ம ஏறிட்டு இருக்கோம், அதனால இந்த பக்கம் இறங்கும் போது வேணால் இப்படி போய் சாமி பார்த்துட்டு போகலாங்க. எவ்வளோ லாங் பாருங்க. எல்லாம் காலையில் ஏறிட்டு இருக்காங்க நிறைய பேர். காலைல 8 மணிக்கு ஏறிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வருவாங்க 1 மணிக்கு. நம்ம இப்போ தான் ஏறுறோம், எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியல. இப்போ ஒரு 6 ஆகிடும் நினைக்கிறேன். டிக்கெட்டாக இருக்குதுங்க, ரொம்ப மூச்சு வாங்குது. உங்களுக்கு தெரியும், முடியல. இந்த படிக்கட்டு முடிஞ்ச அப்புறம் பார்க்குறேன் உங்களை. அதுக்கு முன்னாடி இயற்கை காட்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பாய்ஸ் தான் அது. எவ்வளோ பழமாக இருக்கு. நம்ம தேடி வந்தது இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது. முடியல, நல்ல வெயிலுக்கு ஏறுது. ஒன்றும் மூச்சு நல்லா பயங்கரமாக வாங்குதுங்க. என்னடா மைக்கு கைட்டு வச்சுட்டேன்னு பார்க்குறீங்களா, மைக்கு வேறு கீழே வந்துச்சு ஏறும்போது. சரி
ஏறின அப்புறம் இன்னும் ஒரு இடத்துல போயிட்டு டீட்டெயிலாக பேசலாம். இருங்க அந்த வீடியோ பேக் வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். அதோ அந்த உச்சிக்கு போக போகிறேங்க. இதோ அந்த உச்சி தான் பாருங்க எங்கே இருக்குன்ட்டு. இங்கேருந்து ஏறி போகணும், அங்கே போனோம் அந்த உச்சிக்கு. அதுதான் நரசிம்மர் தூண்லேருந்து உடச்சிட்டு வந்தார் அந்த இடம். அந்த தூண் இன்னுமா இருக்குது. இப்போ நம்ம ஜோலா நரசிம்மரை பக்கத்துக்காக போயிட்டுருக்கோங்க. பாருங்க நரசிம்மர் கோயில். மூடி வச்சுட்றாங்க பொழுது. வாங்க. ரெண்டாவது இங்கே ஒரு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலு. இங்கே ரத்த குண்டான் ஏறி இருக்கு பாருங்க. இதுதாங்க, இது பெருசு. இது அங்கே சின்னதாக இருக்குது. அதுவும் ரத்த குண்டா, இதுவும் ரத்த குண்டாகுமா. இங்கே பாருங்க, இதுவும் ரெட் கலரில் இருக்குமா. இங்கே தான் கை கழுவுனாராம். தமிழில் எதுவும் சொல்லுவாங்களே, மறந்துட்டேன். குருதி குளமாங்க. இங்கே பாருங்கள் ரத்தம் மாதிரி வருதா. இன்னும் சிவப்பாக இருந்தது, இப்போ என்ன கழிவுக ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரியல. கலர் கொஞ்சம் மாறுது. ஒன்றும் ஓரமான இல்லை. ஜோலா நரசிம்மர். ஜோலா நரசிம்மர் உக்ர சம்பம் ஏறதுக்கான வழி இதுதான். நிறைய பேர் ஏற மாட்டாங்க, பாதியிலே ட்ராப் ஆகிடுவாங்க. இங்கே வரைக்கும் வந்துட்டு சாமியை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஏரியா. இங்கே பாருங்கள் ஏறது மட்டும் பாருங்கள். இந்த கயிறால பிடிச்சி ஏறணும். பாருங்க கயிறெல்லாம் இருக்கா உங்களுக்கு தெரியல. நான் ஏறுறேன், ஏறிட்டு அப்படியே உங்களுக்கு கூட கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. அவரால் ஏற முடியல, கேப் போட்டவர். அவர் ட்ராப் வாங்கிட்டாருங்க. சரி ஓகே நம்ம போவோம் வாங்க. ஏங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் நிற்க இருக்குது. இப்போ ஏறணும். அந்த கயிறு இருக்குது, அந்த கயிறு வச்சு ஏறிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். வந்ததில் ஒருத்தன் ட்ராப் ஆகிட்டான். 3 பேர் வந்துன்னு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. ஏறுறாருங்க. மூச்சு வாங்குது. ஏறி இன்னும் சீக்கிரமா. இந்த மலை உச்சியில் தான் அங்கே இருக்காரு. பார்த்துக்குங்க, இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம ஏற போகிறோம். சத்தியமாக முடியல, மூச்சு வாங்குது, கை காலெல்லாம் ஊற்றுருது. இங்கே பாருங்களேன், இந்த பாதையில் வந்துன்னு இருக்கேன். கை காலெல்லாம் ஊற்றுருதுங்க. பாருங்களேன் முடியல. 2 பேர் ட்ராப் ஆகிட்டாங்க எங்கள் டீம்லேருந்து. 2 பேர் ஏறிட்டாங்க. வரனா இல்லைன்னு கூட பார்க்கல, பாட்டுன்னு ஏறிட்டாங்க. என்னால் முடியலங்க. ஐயோ என்னதுராப்பாய். சாப்பிட்றோம். வெள்ளங்கிரி பருவத மலையெல்லாம் சாப்பிட்றோங்க. வெள்ளையங்கிரி அது தனி ரூட்டு, அது கூட கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனால் பருவத மலை, சதுரகிரி எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இதுக்கு ஐயோ நரசிம்மர் எப்பா முடியலப்பா, கொஞ்சம் காப்பாற்றுப்பா, மூச்சு வாங்குது. தண்ணி வேறு ஒரு பாட்டில் எடுத்து வந்தேன். அங்கே ஒருத்தத்து போயிட்டாங்க, இங்கே ஒருத்தத்து போய் நடுவில் நான் மாட்டினேன். முடியலங்க. ஐயா உச்சிக்கு ஏறிட்டாங்க. இப்போ தெரியுதாங்க எவ்வளோ லைட்டில் இருக்குன்ட்டு. ஏம்மா முடியல, கால் சுடுது. டைமுக்கு மட்டும் வந்துடாதீங்க. இந்த டைமுக்கு நீங்கள் வரணுன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு ஏற ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் பார்த்துடலாம். 1 மணிக்கு 1:30 மணிக்கு இருந்தீங்கன்னா கால் சுடும். முடியல. கிட்ட போய் காட்டுறேன். அதை தூணை வந்துட்டேன். வந்துச்சு பாருங்கள். நீங்கள் இது பாருங்களா, அழகாக பாருங்களேன். இதாங்க உச்சியில் மரம். கீழே போகணுமா ப்ரோ? கீழே போகணுமா? கிந்தாக்கா பாருங்களா, இதோ உச்சி. வந்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் கீழே போகணுமா. மேலே இப்போ தான் நம்ம டாப்பில் தான் இருக்குங்க. இப்போ வந்துட்டேன்னு நினச்சோம், ஆனால் இது மட்டும் ஆகிட்டு இல்லையாங்க. இங்கே பாருங்களா, அப்படியே கீழே உக்காந்துனே இறங்குறாங்க பாருங்கள். இன்னும் இறங்கி கீழே ஒன்று இடம் இருக்காமா, அங்கே தான் அந்த தூண் இருக்கான். போனோம். இப்போ நம்ம பசங்க எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், எப்படி இறங்கணும் பாருங்களேன். இறங்குறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லாரும் பாருங்க, நரசிம்மர் இங்கே தான் இந்த தூண்ல பழந்து வந்திருக்காரு. தூணை பாருங்க, இது ஒரிஜினல். இது எதுவும் கட்டுக்கதையோ எதுவும் இல்லைங்க, உண்மை. 5 சுத்தாடே ஊந்துருண்டா. ஏப்பா போடா. என்னங்க இங்கே இருக்கிற இடமே இல்லைங்க. என் ஃப்ரெண்டு வந்து 5 சுத்த சொல்கிறான். ரொம்ப ரிஸ்க்கு. கல் இருக்கா?
சரி ஓகே சுற்றிட்டு வரேன். அவர் ஈஸியாக தான் இருக்கு, அவன் சுற்றுன்னு சொல்லியிருக்காரு. அப்பா முடியலங்க. ஐயோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு பாருங்கள் நீங்களே. ஒரு வழியாக நம்ம ஏறி வந்துட்டோம். ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். நரசிம்மர் தன்னோட பக்தையான பிரகல்நாதனை காப்பாற்றுறதுக்காக ஒரு தூண்லேருந்து பிறந்து வந்திருப்பார். அது கற்பனை கதையில் உண்மை கதை. அந்த தூண் இதோ இங்கே பாருங்கள், இந்த தூண் தாங்க. இது ஆந்திர மாநிலம் அகோபலத்தில் இருக்குது. ரொம்ப கடினமான மலைப்பயணம். சதுரகிரி, வெள்ளிங்கிரி, பருவதமலை, கொண்டரங்கி மலை, அதுபோல் தமிழ்நாட்டில் பல கடினமான மலைப்பயணங்களில் இருக்குல்ல, அதே போல் ஆந்திராவிலையும் ரொம்ப கடினமான மலைப்பயணம் சொல்லலாம். என்னடா நீ வந்தனால ரொம்ப கடினமான மலைப்பயணம் சொல்கிறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாதி பேர் ட்ராப் ஆகிடுவாங்க. எங்கள் கூட 5 பேர் இருந்தாங்க, 2 பேர் ட்ராப் ஆகிட்டாங்க, 3 பேர் தான் வந்தோம். இந்த காட்சியை உங்களால் நிறைய பேர் வந்து ஏற முடியாது, நிறைய பேர் வர முடியாது, நிறைய சூழ்நிலை இருக்கலாம். பட் உங்களுக்காக நான் ஏறி வந்திருக்கேன். இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த தூண் தாங்க, இந்த தூண் தான் அவர் வந்து வந்திருக்காரு, பிரகல்நாதனை காப்பாற்றிருக்காருங்க. இது வெறும் கட்டுக்கதையோ கற்பனையோ இல்லை, உண்மை. இங்கே பாருங்கள் அந்த தூண் அப்படியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் சின்னதாக போட்டு காட்டுறேன். என்னங்க ப்ரோ பாருங்கள் எவ்வளோ கடினமான மலைப்பயணிலே வந்திருக்கான்ட்டு உங்களுக்கு சின்ன வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். பேக் கேமராலேருந்து இங்கேருந்து பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்மளுக்கு இன்ஸ்டா 360 கோப்ரோ இல்லை, என்னோடய ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மலைப்பயணம் யாராலும் மறக்க முடியாத ஒரு மலைப்பயணம் பாருங்கள். இதுதாங்க ஜெய் நரசிம்மா வச்சுருக்காங்க. என்னன்னு தான் தெரியல. இது வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குது. ஏன்னா மார்பிள், அந்த காலத்தில் மார்பிள் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்குமா தெரியல. இப்போ தான் அது வந்து சாமி நிற்க வைக்கிறதுக்காக ஒருநிலைப்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல நம்மளுக்கு. இங்கேருந்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆளுங்க ஏறுறாங்களா, இங்கேருந்து அப்படியே ஏறி இங்கே வந்து அப்படியே வராங்க. ரொம்ப ஒரு கடினமான மலைப்பயணம் பாருங்கள். ஏறி வரது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பாருங்கள் இங்கே சின்ன எறும்பு மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். அதெல்லாம் ஆளுங்க இங்கேருந்து அப்படியே வரணும், அப்படியே வரணும் ஃபுல்லாக. மக்கள் எங்கே இருந்தாலும் வராங்க, எறும்பு மாதிரி தெரியுறாங்க பாருங்க. இங்கேருந்து ஏறணும், இந்த படிக்கட்டில் ஏறணும், சின்ன வழியில் ஏறி வராங்க. இங்கே பாருங்க இன்னும் ஆளுங்க வந்துன்னு இருக்காங்க. காட்டு வழி என்னங்க, நம்ம ஏறும்போது ஒரு மரம் பார்த்தோம்ல, இப்போ தான் கிட்ட வந்து பார்க்குறோம் அந்த மரத்தை. இங்கே 1 ரூபா காயின், அதான் காயின்ஸ் தான். 1 ரூபா காயின் இல்லை, இவங்களால எவ்வளோ முடியுதோ 1 ரூபா 2 ரூபா அதுக்கு மேலே இல்லை. 5 ரூபா காயினெல்லாம் குத்தல, இங்கே அப்படியே குத்தி வச்சுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையா, அவங்களோட நம்பிக்கையா. இது குத்தி வச்சோம்னா அவங்க நம்புறது நடக்குமா. பாருங்க வந்தவங்க எல்லாம் இறங்கிட்டாங்க. நம்ம கூட வந்தவங்க 2 பேர் பார்த்துட்டு அங்கே பார்த்தேன், கொஞ்சம் நிற்பாங்க பார்த்தேன், போயிட்டாங்க. சரி ஓகே. ஆனால் இந்த நேரத்தில் தான் பர்க்கீஸை மிஸ் பண்ணுறேங்க. சாரி, லோகேஷை மிஸ் பண்ணுறேன். லோகேஷ் கூட தான் இந்த கொண்டரங்கி மலை போயிருந்தேன். சொல்லக்கூட சும்மாவே லாஸ்ட் வரைக்கும் இருந்தான். என்னால் முடியலன்னா நான் இருந்தேன், வெயிட் பண்ணேன். ஆனால் அவனும் இருந்தான், அவனால் முடியாமல் நான் இருந்தேன். ஒரு பார்ட்னர்ஷிப் கரெக்டாக இருந்தது. லோகேஷ் கண்டிப்பாக ஒன்று மிஸ் பண்ணுறேன். இப்போ தெரியுது, உன்னையும் கூப்பிட்டு வந்திருப்பேங்க. பட் நீ கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருப்ப. இது வந்து அறுவடை சீசனு, கொஞ்சம் வேலையாக இருப்பேன், அதனால தான் உனக்கு கூப்பிடல. இது வந்து சடன் ட்ரிப்பு ஆச்சு, பிளானே இல்லைப்பா. சரவணா கிட்ட கேட்டுக்க. ஓகே, கண்டிப்பாக நீ இந்த லொக்கேஷன் வந்து ஆகணும். பார்த்தோன்னா கீழே கமெண்ட் பண்ணு. இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது, உனக்கு மலை ஏறத்துக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணாமல் வா. இந்த மலை உச்சியிலேருந்து தான் இறங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், தி பாய்ஸ் ஃபுல்லாக இறங்கின்னு இருக்காங்க. அப்படியே உக்காந்து இறந்து தான் இருக்குது. ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கால் வேறு சுடுது. ஓகே, இறங்கி வேண்டாம். லொக்கேஷன் மட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. எங்கள் அண்ணா ராஜசேகர், லாலு, நவீன், இதுக்கு முன்னாடி அவங்க கூட பருவதமலை, வெள்ளங்கிரியில் இருக்கேன்.
அவங்க கூட செம்ம இது கோஆப்ரேட் பண்ணுவாங்க, எங்கள் விட்டு போக மாட்டாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால இவங்களும் அப்படி குறை சொல்கிறேன்னு இல்லை, இவங்களும் வெயிட் பண்ண சொல்லி தான் பண்ணி இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஃப்ரெண்டு இருக்காரு, இவரு கூட அப்படியே ஜாயின் பண்ணிட்டு, இவரும் தனியாக தான் வந்திருக்காருங்க, இவரு கூட அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே போயிடுறேன். நம்ம காலில் மட்டும்தான் ஏறணும்னு இல்லை, கையில் கூட ஏறணும், அப்படியே செம்ம அழுக்கு. அதை இப்படி பிடிச்சி ஏற வேண்டியது சூழ்நிலைலாம் வரும். ஆனால் செம்ம அனுபவம், மறக்கவே முடியாது. ஜெய் நரசிம்மா, ஜெய் பாலைய மாதிரி ஜெய் நரசிம்மா, வேறு லெவலில் இருக்குதுங்க. அனுபவத்தை கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, நீங்களும் நேரில் வந்து பார்க்கணும் தான் என் ஆசை. கண்டிப்பாக வந்து பாருங்கள், முடிஞ்சவங்க வந்து பாருங்கள், எல்லோரும் வந்து பார்க்க முடியாது அவங்களால, அதனால் நான் வீடியோவில் காட்டிடுறேன். உங்களால் முடிஞ்சால் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. இனிமேல் கொஞ்சம் இறங்குற ஷார்ட்ஸ் எல்லாம் காட்ட போகிறேன். இறங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏறிது கூட கை வச்சு இப்படி தழவுந்து ஏறிடலாம், இறங்கும் போது ரொம்ப கஷ்டம். கம்பெனிக்கும் யாரும் இல்லை, அதனால அந்த கோயிலுக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேங்க. அது உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் எடுத்து கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா டைம் இல்லை, கூட ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அவங்க இருந்திருந்தால் கூட இப்போ போயிட்டுருப்பேன், போயிட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன். முடியல, மூச்சு வாங்குது, கையெல்லாம் பாருங்கள் ரெட் ஆயிடுச்சு. அப்பா இருங்க, கீழே வழியாக ஏறி முடிச்சாச்சு, கிட்ட ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. இதோட விலாகை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரொம்ப முடியலங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க பாருங்க, இதுக்காகனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல கண்டென்ட் வரப்போகுது. ஒருவேளை நீங்கள் எதனா கமெண்டில் இந்த ஊருக்கு போங்க ப்ரோனா கண்டிப்பாக நான் போகிறேன் ப்ரோ, அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சொல்கிறேன். வாங்க.